எம்டி நேயர்களுக்கு வணக்கம். பயாஸ்கோப் பைல்வான் நிகழ்ச்சியில் நாம் இப்போது பார்க்க போவது பரோல் படத்தின் திரை விமர்சனம். சில சமயம் எல்லா வீட்டில் குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, சில சமயம் எல்லா வீட்டில் குடும்பங்கள் ஒன்று சேர்ந்துருக்கு. பிரிஞ்சிருக்கிற பிள்ளைங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக செத்து போனா ஒருத்தி. அந்த அம்மாவோட கதையை கேட்டிருக்கீங்களா? கோர்ட்டுக்குள்ள போன உடனே அஃபெண்டர்ஸ் கேஸ் ஹிஸ்டரியை ப்ரெசென்ட் பண்ண சொல்லுவாங்க. அதில் ஒரு 4 வரியை படித்தாலே தெரிஞ்சிருமே அவன் பொட்டென்ஷியலி டேஞ்சரஸ்னு. ரெட்டை கொலை. பரோல் என்றால் உங்களில் அனைவருக்கும் தெரியும். ஜெயிலில் இருக்கும் கைதிகள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பரோல், அதாவது சிறையில் லீவு என்று சொல்வார்கள். 3 நாளோ 2 நாளோ 1 நாளோ பரோலில் வெளியே அனுப்புவார்கள் சிறை கைதிகளை. பரோல் படத்தில் லிங்கா, ஆர்.எஸ். கார்த்தி, ஜானகி சுரேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். துவாரகீஷ் ராஜ் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஜானகி சுரேஷுக்கு 2 மகன்கள். மூத்தவர் லிங்கா, இரண்டாமவர் ஆர்.எஸ். கார்த்தி. எல்லா தாய்களுமே 2 மகன்கள் என்றால் 2 கண்களைப் போலத்தான் கருதுவார். ஒரு கண்ணில் காயம்பட்டால் 2 கண்களுமே அழும். ஆனால் இந்த தாய் ஜானகி சுரேஷ் வித்தியாசமானவர். மூத்த மகன் லிங்கா மீது அளவற்ற பாசத்தை கொண்டிருக்கிறார். இதனால் இரண்டாமவர் ஆர்.எஸ். கார்த்திக்கு கோபம் ஏற்படுகிறது. தாயை வெறுக்கிறார். ஆனாலும் தாய் திருந்திய பாடில்லை. ஜானகி சுரேஷை சிலர் தவறாக பேசுகிறார்கள். ஏனென்றால் ஜானகி சுரேஷ் கொஞ்சம் அழகாக இருக்கிறார், கணவன் கிடையாது. அதனால் அந்த நிலத்தை வாங்குவதற்கு அல்லது புறம்போக்காக பயன்படுத்திக் கொள்வதற்கு பலர் ஆசைப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட தாய் மீது தாயை தவறாக பார்த்த 2 பேரை கொன்று விடுகிறார் லிங்கா. இதனால் ஜெயிலுக்கு போகிறார். அண்ணன் வெளியே வரக்கூடாது என்பதில் குறியாக இருக்கிறார் ஆர்.எஸ். கார்த்தி. இதற்கிடையில் தாய் மர்மமான முறையில் மரணமடைகிறார். அனைவரும் சொல்கிறார்கள் கார்த்தியிடம், இந்த மாதிரி எப்படியாவது உங்கள் அண்ணனை பரோலில் எடுத்துட்டு வா, ஏன்னா அப்போ தான் உன்னுடைய அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கடைசி வரை மறுக்கிறார் ஆர்.எஸ். கார்த்தி. ஆனால் இக்கட்டான சூழ்நிலையில் சரி, அம்மாவின் உடலை கடைசியாக பார்த்துவிட்டு கொள்ளி வைத்து போகட்டும் அண்ணன் என்று லிங்காவை பரோலில் எடுக்க இசைகிறார். லிங்காவும் பரோலில் வெளியே வருகிறார். கூடவே அந்த போலீஸ் வேனுக்கு பின்னால் கார்த்தியும் வருகிறார். ஒரு இடத்தில் கார்த்தி அவருடைய திசையை மாற்றி ஒருவர் கூட்டிட்டு போக அங்கே சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார். இந்த சத்தம் லிங்கா காதில் கேட்கிறது. தம்பிக்கு ஏதோ ஆபத்து என்று தம்பியை காப்பாற்ற வருகிறார். தம்பியை சிலர் கொல்ல முயற்சிக்கிறார்கள். இரத்தமும் சதையுமாக கதை செல்கிறது. கிளைமேக்ஸ் வித்தியாசமாக முடிகிறது. இந்த படத்தில் லிங்கா வில்லனை போன்ற தோற்றமுடையவராக இருந்தாலும் பிரமாதமாக நடித்திருக்கிறார். ஒரு ரகுவரன் ரேஞ்சுக்கு லிங்கா நடித்திருக்கிறார். அவரை பார்த்தாலே ஒரு வில்லத்தனமான தோற்றம், ஆனாலும் 2 கதாநாயகர்கள் ஒருவராக நடித்திருக்கிறார். மிக அருமையாக நடித்திருக்கிறார். ஆனால் படத்திலே அவரை ஓரின சேர்க்கையாளர் என்று காட்டும் பொழுது நமக்கு சந்தேகமாக வருகிறது. ஏனென்று சொன்னால் அவர் உயிருக்கு உயிராக காதலிக்கிற காதலியே லிங்கா ஓரின சேர்க்கையாளர் என்று சொல்லும் பொழுது நமக்கு படத்தில் கொஞ்சம் அருவருப்பு தோன்றுகிறது. அதே போல ஜானகி சுரேஷின் நடவடிக்கையும் ஒரு 2ஆம் கட்டத்தனமாகத்தான் இருக்கிறது. அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை கடைசி வரையில் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, கதாநாயகன் ஆர்.எஸ். கார்த்தி தனுஷ் தோற்றத்தில் இருந்தாலும் மிக அழகாக அந்த பாத்திரத்தை அழகூட்டி இருக்கிறார். மிக அழகாக நடித்திருக்கிறார். கோபப்படும்போது அவருடைய முகத்திலே கனல் தெரிக்கிறது.
அதே போல் அம்மா மீது கோபம் வரும்போதும் அதுக்கு ஒரு நியாயமான அர்த்தத்தை அவருடைய பாவனைகள் நமக்கு நிரூபிக்கிறது. ரெண்டு பேருக்கும் சரியான நடிப்பு போட்டி, லிங்காவுக்கும் ஆர்எஸ் கார்த்திக்கும். ஆனால் லிங்கா சிவப்பாக இருந்து வில்லனாக தெரிகிறார், ஆர்எஸ் கார்த்தி கருப்பாக இருந்து வில்லன் கதாநாயகனாக தெரிகிறார். இரண்டு பேரும் போட்டி போட்டு நடித்திருக்கார்கள். படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டே இரண்டு பேருடைய நடிப்புத்தான், பாராட்ட வேண்டியதும் இரண்டு பேருடைய நடிப்புத்தான். துவாரக் ராஜா கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். இந்த மாதிரி படங்களை இயக்கும் பொழுது சட்ட விதிகள் என்ன சொல்லுகின்றன, போலீசார் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தெரிந்து படம் எடுப்பது நல்லது. கடைசி காட்சியில் துவாரக் ராஜா மிகவும் பிழை செய்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பரோல் கேட்பதற்கும் சில அத்தியாவசிய காரணங்கள் உண்மைகள் இருக்க வேண்டும். அதேபோல் ஜனாதிபதிக்கு கருணை மனு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த சம்பந்தப்பட்ட சிறை கைதிகள் மீது ஒரு அனுதாபம் வர வேண்டும். இரண்டு பேருமே தவறு செய்தவர்கள், தப்பு செய்தவர்கள், தெரிந்தே செய்தவர்கள், கொலை செய்தவர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவளுக்கு கருணை மனு கிடைக்காது என்று தெரிந்துமே கருணை மனு சமர்ப்பிப்பது என்ன வகையில் என்பது புரியவில்லை. நம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கு பதிலாக வெறுப்பை சம்பாதிக்கிறது அந்த கருணை மனு விவகாரம். அது மட்டுமல்ல, படம் முழுக்க ரத்தமும் சதையுமாக செல்கிறது. ஆண்குறியை அறுப்பது என்பதெல்லாம் அருவருப்பான காட்சிகள். எதற்கு இத்தகைய அருவருப்பான காட்சிகள் என்று கேட்டால், படத்துக்கு அடல்ட் ஒன்லி சர்டிஃபிகேட் கொடுத்து விட்டார்கள் என்கிறார்கள். அடல்ட் ஒன்லி சர்டிஃபிகேட் கொடுத்ததற்காக இப்படி ஒரு நாராசமான காட்சிகளை படமாக்க வேண்டுமா? அடல்ட் ஒன்லி என்று போட்டால் சில கவர்ச்சி காட்சிகள், கவர்ச்சியை மீறிய காட்சிகள் இருந்தால் கூட ரசிகர்கள் உள்ளே வந்து பார்ப்பார்கள். இதில் கதையே ஆபாசமாக இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. அந்த அளவுக்கு ஒரு குடும்பத்தோடு பார்க்க முடியாத ஒரு அசிங்கமான அருவருப்பான கதையாகத்தான் பரவல் தோன்றுகிறது. லிங்காவும் ஆர்எஸ் கார்த்தியும் போட்டி போட்டு நடித்திருந்தாலும் படம் வெறுப்பை உமிழ்கிறது. தலைப்பு நல்ல தலைப்பு, இதுவரையிலும் வராத ஒரு தலைப்பு, பரோல். அந்த பரோல் பற்றிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து கொண்டு துவாரகேஷ் ராஜா இயக்கியிருந்தால் படம் வெற்றி படமாக ஆகியிருக்கும். ஒரு தயாரிப்பாளர் கிடைத்தார் என்பதற்காக 20 நாளில் படமாக்கி இருக்கிறார் துவாரகேஷ் ராஜா. அதை பாராட்ட வேண்டும். 20 நாள் இந்த படத்தை முடிச்சிருக்காங்கன்னா உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் குறுகிய காலத்தில் படப்பிடிப்பு முடித்து தயாரிப்பாளருக்கு சிக்கனமாக படம் எடுத்து கொடுத்த துவாரகேஷ் ராஜாவை பாராட்ட நினைக்கும் பொழுது கதையிலே கோட்டை விட்டு விட்டார். ஒரு படம் எப்படி இருக்க வேண்டும்? தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும்போது அக்கா தங்கை, அண்ணன் தம்பி, கணவன் மனைவி, தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, காதலன் காதலி இவரெல்லாம் பார்க்கும்போது ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்னு நினைத்தார்களேயானால் அது மிகப்பெரிய பாவம் அந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும். இதை இயக்குனர் துவாரகேஷ் ராஜா புரிந்து கொள்ள என்பதுதான் நமது விருப்பம். நாம் பல கேள்விகளை பத்திரிகையாளர் காட்சி முடிந்த பிறகு அவரிடம் கேட்டோம். அவர் பதில் சொல்ல முடியாமல் பேந்த விழித்தார். எனவே ஒரு கதையை படமாக்கும் பொழுது அந்த கதையினுடைய ஆழத்துக்கு போய் இயல்பான நிலையில் அந்த படத்தை எடுத்திருந்தால் பாராட்டி இருக்கலாம். பரோல் வித்தியாசமான தலைப்பு, நாராசமான படம். 100க்கு 25 மதிப்பெண்கள்.